வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் பிப்ரவரி 28. தலைப்பு மௌன நோன்பு. பொதுவாக மௌன நோன்பில் இரு வகை உண்டு. ஒன்று, ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டுமென்று மன உறுதியோடு சங்கற்பம் செய்து கொண்டு அவ்வேளை முடியும் வரையில் பேசாமல் இருப்பது. இது மனதையும் உடல் ஆற்றலையும் சிதறாமல் காத்து தான் விரும்பும் செயலை வெற்றியோடு முடிக்க துணை செய்யும். 2, ஆன்ம தூய்மைக்காக குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு குடும்பம், பொருளாதாரம், வாணிபம் இவைகளிலிருந்து விலக்கிக் கொண்டு மௌனமாக இருந்து அகத்தாய்வு செய்து கொள்ளுதல். இந்த இருவகை மௌன நோன்புதான் நல்ல நோக்கத்தோடு பயன் விளைவிக்கத்தக்க வகையில் திட்டமிட்டு ஆற்றுவதாகும். குண்டலினி யோகத்தில் துரியாதீத தவம் ஆற்றும் போது புலன்கள், அறிவு, இச்சைகள் அனைத்தையும் அடக்கி அறிவை இருப்பு நிலையான சிவமாக்கிக் கொண்டு பேச்சற்று இருக்கின்றோம். இந்த மௌன நோன்பில் சேராது. இந்த அறிவின் இயக்கத்தை சீரமைக்க நாள்தோறும் சிறிது நேரத்தை ஒதுக்கி கொண்டு குறுகிய கால அளவில் செய்யும் புலப்பயிற்சி ஆகும். நான் பேசாத போது இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பது அறிவறிந்தோர் காட்டும் குறிப்பு. நாம் பேசாமல் இருக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டால் எத்தனை எண்ணங்கள் எழுச்சி பெற்று உணர்த்துகின்றன. இந்த எண்ணங்களை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கிறீர்களா? நாம் உண்டு பண்ணுவதும் இல்லை. அது நம் விருப்பத்திற்கு அடங்குவதும் இல்லை. பின்னர் நமது எண்ணங்களை நமது உள்ளங்களிலிருந்து அலை அலையாக எழுப்பிக் கொண்டிருப்பது யார் வேலை? யாரும் இல்லை, இறைவனேதான். எவ்வாறு? உடல் உறுப்புகளின் மூலம் உணரும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் உயிர் மையத்திலுள்ள இருப்பு நிலையாகிய அறிவு சீவகாந்த ஆற்றலால் படர்க்கை நிலை எய்தி மனமாக இயங்கி உணர்கின்றது. மனதால் உணரும் அனைத்தும் அலை வடிவில் உயிர் மையத்தில் இருக்கும் இருப்பு நிலையால் ஈர்க்கப்படுகின்றன. அவை உயிர் துகள்களில் பதிவாகின்றன. உயிர் துகள்கள் சுழற்சியால் உயிரில் பதிந்த பதிவுகளின் தன்மைகள் யாவும் அதன் விரிவு அலை மூலம் எப்போதும் வெளியேறிக் கொண்டே இருக்கின்றன. அருட்தந்தை வாழ்க வளமுடன்.